சிவனை மட்டும் ஏன் நாம் வழிபட வேண்டும்? நம் கண்முன்னே எத்தனையோ தெய்வங்கள் காட்டப்பட்டு இருக்கின்றன. அந்த காட்டப்பட்ட தெய்வங்களை விட மூலப்பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் தொழ வேண்டும், அவனை ஏன் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? முதல் காரணம், எல்லா தெய்வங்களும் ஏதாவது ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கும். இறப்பும் இல்லாத ஒரே ஒரு கடவுள் யார் என்றால் அது நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான். தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் ஒருவன்தான். அதனால்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நின்ற கோலத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் ஒருவன்தான் ஆடுகின்ற கோலத்திலே நமக்கு அருள்பாலி. ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் ஒருவன்தான். அவன் எப்பொழுதுமே விரிசடை கூத்தனாக ஆடுகின்ற கோலத்திலே நமக்கு அருள்பாலிக்கிறான். அவன் ஆடுவதற்குரிய நோக்கமே, இந்த உலகம் இயங்க வேண்டுமென்றால், இந்த உலகம் ஒரு இயக்கத்திற்கு உட்பட வேண்டுமென்றால் அவன் ஆடித்தான் தீர வேண்டும். அவன் ஆட்டம் நின்று விட்டால் இந்த உலகத்தினுடைய இயக்கமானது நின்று போய்விடும்.